அருளாசிர் ஊடக நண்பர்களே, 40 நாள் பயணத்தின் 11ஆம் நாளில் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாசகத்தில் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்று பாடுகின்றார். அதாவது இறைவன் பரம்பொருள் என்பதால் அவனுக்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. ஆனால் படைத்தவை அனைத்திலும் துன்பங்கள் நிறைந்திருப்பதால் அந்த துன்பங்கள் உன்னுடையவையே என்பது இதன் பொருள். எனவே மனிதர்கள் துன்பப்படுவதை பார்த்துவிட்டு இறைவனால் அமைதியாக இருக்க முடியாது. தன்னுடைய இரக்கத்தினால் அவர்களை அணைத்துக் கொள்ளுகின்றார். எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உமக்கு இரக்கமும் மன்னிப்பும் உண்டு என்று தானியேல் இறைவாக்கினர் கூறுகின்றார். இந்த தவக்காலம் என்பது இறைவனுடைய பேரிரக்கத்தை உணர்வதற்காக தரப்பட்டுள்ளது. நம்முடைய குற்றங்கள் குறைகள் வழியாக நாம் அவரிடமிருந்து விலகி நின்றாலும் அவரது இரக்கத்தின் காரணமாக அவரிடம் நாம் திரும்பி வர வேண்டும். இதுதான் இறை இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரே வழி என்று நற்செய்தி எடுத்து சொல்லுகின்றது. பிறருக்கு இரக்கம் காட்டுவதே அந்த வழி. எந்த அளவிற்கு பிறர் மீது நாம் இரக்கம் காட்டுகின்றோமோ அதைவிட பல மடங்கு இறைவன் நம் மீது இரக்கம் கொள்கின்றார். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்பது இரக்கம் காட்டுங்கள், இரக்கம் பெறுவீர்கள் என்று சொல்வதற்கு சமம். ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தார். அவர் ஜப தவத்தின் வழியாக இறைவனோடு இணைந்திருந்தார். பல புதுமைகள் வழியாக, நற்செயல்கள் வழியாக மக்களுக்கு உதவி செய்து வந்தார். அதே ஊரிலே ஒரு மந்திரவாதியும் இருந்தார். அந்த மந்திரவாதிக்கு இந்த முனிவர் மேல் பொறாமை. மக்கள் எல்லோரும் அவரிடத்தில் செல்லுகின்றார்களே, அதனால் என்னுடைய வருமானம் குறைகின்றதே என்கின்ற ஒரு கவலை. பொறாமை கொண்ட இவன் ஒரு முரடனை அழைத்து அந்த முனிவரை கோபம் கொள்ளும்படி செய், நான் உனக்கு பணம் தருகிறேன் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறான். மறுநாள் காலையில் இந்த முனிவர் அருகில் இருக்கின்ற ஆற்றில் குளிக்கச் செல்லுகின்றார். குளித்துவிட்டு வரும்பொழுது இந்த முரடன் அந்த முனிவரை மண்ணிலே தள்ளிவிடுகிறான். மீண்டும் இந்த முனிவர் குளிக்கச் செல்கிறார். இப்படி மீண்டும் மீண்டுமாக அந்த முரடன் இந்த முனிவருக்கு துன்பத்தை தந்து கொண்டே இருக்கின்றார். அவரும் பொறுமையாக இருந்ததை பார்த்து இறுதியிலே இந்த முரடன் தன்னுடைய இந்த சுபாவத்தை மாற்றிக்கொண்டு அவருடைய காலிலே விழுந்து மன்னிப்பை கேட்கின்றார். நான் இங்கு வந்ததற்கு காரணம் அந்த மந்திரவாதி தான். உங்களை கோபப்படச் செய்தால் எனக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தான். அதனால்தான் நான் வந்தேன் என்று சொன்னான். அந்த முனிவர் பதிலுக்கு, இதை நீ முதலிலே சொல்லி இருந்தால் நான் கோபப்பட்டிருப்பேன், உனக்கு பணமும் கிடைத்திருக்கும் என்றாராம். இதுதான் இரக்கம் என்பது. தான் பாதிக்கப்பட்டாலும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்பதுதான் உண்மையான இரக்கம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.